வருவான். இப்போ ஞான வாழ்க்கை அதிசய வாழ்க்கை, அற்புத வாழ்க்கை. விட்டுறக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது. அதுக்கு இந்த உடம்பு தான் வேணும். சைக்கிள் இருக்குது, கரெக்டுப்பா. எல்லாருக்கும் தான், எல்லாரும் சைக்கிள் எல்லாம் இருக்குது. டயர் இருக்குது, டீப் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏறி போக வேண்டியது என்ன? இல்ல நான் ஓட்ட முடியாது. ஏன் ஓட்ட தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன? டீப்ல காத்து. சைக்கிள் டீப்ல என்ன இல்ல? காத்து இல்ல. காத்து இருந்தாதான் அது ரிம் அடிக்காம அழகா ஸ்மூத்தா போகும். அதே மாதிரி நம்மள்ட்ட உடம்பு இருக்கிறது, எல்லா உறுப்புகளும் இருக்கிறது, அத்தனை என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கிறது. என்ன மிச்சம்? எது இல்லை? ஏன்னா அந்த இறையாற்றல், அந்த ஆன்ம சக்தி நம்மள்ட்ட போகும் இல்லையா? இப்ப உடம்புல நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், 3 நிலை ஓட்டங்கள் இருக்கிறது. ஒன்று ரத்த ஓட்டம், இன்னும் ஒன்று நிணநீர் ஓட்டம், இன்னும் ஒன்று ஆவியினுடைய ஓட்டம். அந்த ஆவி ஓட்டங்கள் தான் உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது, வெளி உலக புறத்தாக்கத்துல இருந்தா. இப்ப நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, மேல இருந்து ஒரு மரம், தென்னை மரத்துல இருந்து ஓலை விழுது, அது வரும்போது நீங்க தலையை சாச்சுறீங்க. இது அனித்திய செயல் சொல்லுவோம். அது ஆதி நிலை, அது உணர் தள்ளி விடுவோம், மட்டை விழும். அப்படியே போவீங்க, ஒரு கார் பக்கத்துல வரும், உங்களை அறியாம தள்ளுவீங்க. இது நான் என்ன பண்ணிட்டேன்? நல்ல நேரம் நான் தள்ளினேன், நீங்களா தள்ளினீங்க, உங்களை தள்ளிச்சு. அப்ப அந்த ஆதி நிறைந்திருக்கணுமா வேண்டாமா? அந்த ஆதி நிறைஞ்சிருந்தா போதும். இடம் விட்டு இடம் மாறலாம். இங்க இருந்த மாதிரி இருக்கலாம், நாகர்கோவில் இருந்த மாதிரி இருக்கலாம், காரப்பாக்கத்துல இருக்கலாம், காரவேளையில இருந்த மாதிரி இருக்கலாம், ஆலப்பாக்கத்துல இருந்த மாதிரி இருக்கலாம், இல்லையா? வீட்டுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆதி நிலை, இறை ஆற்றலோடு இருக்கணும். அதைதான் நான் வள்ளலார் பண்ணிருக்க நிறைய சித்தர்கள்லாம் இந்த நிலைகளை பண்ணிருக்காங்க. அப்ப இந்த உடம்பு வச்சுதானே பண்றாங்க. எதுக்கு இந்த உடம்பு? சும்மா இல்ல, அந்த படைப்பினுடைய சக்தி முழுக்க உணர்வதற்கும் நம்மளுடைய கர்மாக அத்தனையும் கழிப்பதற்கு தான் இந்த உலகம். அப்ப 2 நிலைகள் ஒன்றாகி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று கர்மா ஒரு புறம் கழிந்து கொண்டே இருக்கிறது, நம்ம புது கர்மாவும் கூட்டிக்கிட்டே இருக்கோம், அதுவும் நடந்துச்சு. இன்னும் ஒன்று, இந்த உடம்பை வைத்து நாம் என்ன பண்ணலாம்? படைப்பினுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் உணர்ந்து இறையை தேடுவதற்கு, இறையை சிந்திப்பதற்கு நம்மளை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கலாம். அப்பதான் வரும். நம்ம வாழ்க்கையில கூடுதலா ஞானத்தை எப்ப விரும்புவாங்க? ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, நான் நேற்று ஒரு சாமியை பார்த்தேன், ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட போனா எல்லா காரியமும் நடக்கும். அப்படியா? போனியா? சரின்னு போயிடுவாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. இப்ப அதே ஆள்கிட்ட நீங்க சொல்றீங்க, நான் இங்க இருந்து போனேன், அந்த ரூமுக்கு போகும்போது பார்த்தா ஒரு கை மட்டும் கிடந்தது, நான் பயந்துட்டேன். சாமியை கை மட்டும் துண்டா கிடக்குது, சாமியை காணோம். சாமியை சாமின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறேன், அந்த அடுத்த ரூம்ல இன்னொரு கை கிடக்குது. எவனும் வெட்டி போட்டுட்டானேன்னு சொல்லி வெளியில ஓடி வரும்போது பார்த்தா அந்த செவரு ஓரமா ஒரு முண்டம் கிடக்குது. எப்படி இருக்கான்? அப்படியா? ஐயோ, யாரு கொண்டாடி, எப்படி போச்சு கேக்குறவன் எப்படி இருப்பான்? பத பிரிச்சிருவான். இப்ப நீங்க கேளு, நானும் பயந்துட்டு தான் இருந்தேன், வெளியில வரும்போது சாமி கூப்பிட்டாரு, ஏன் பயந்து ஓடுறாங்க? திரும்பி பார்த்தா 2 கையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, கழுத்துல தலை உட்கார்ந்துட்டு, இல்லையா? என்னாயிட்டு? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாரு. இந்த மாதிரி யோக நிலைகளும் இருக்கிறது. இது நாகர்கோயிலே நடந்தது, நவகண்ட யோகன்னு சொல்லுவோம். உடம்பை பிரித்து போட்டுக்கொண்டு சேர்க்கிறது, அவ்வளவு ஆற்றல் இந்த உடம்புல இருக்கு. இப்ப நம்ம கையில எதாவது கட்டாயிடுச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேட் பண்ணி துண்டா எடுத்துட்டு அதோட தான் இருந்துட்டு இருப்பான். ஆனா அவங்க அப்படி அல்ல. இழப்பதற்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, இழப்பதும் ஒட்டிக்கொள்ளும், இறப்பும் கூட மறந்து விடும் அவர்களே. அப்ப இவ்வளவு ஆற்றல் தரக்கூடிய ஞானத்தை நாம விடலாமா? அப்ப அந்த ஞானத்தை நம்ம பெறுவதற்கு, ஞான பயணம் செல்வதற்கு
முழுமையாக நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய இந்த உடம்பை நாம உதாசீனப்படுத்தலாமா? எனவே உடம்பில் அக்கறை வையுங்கள், உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், பொய் கர்மாக்கள் எல்லாம் ஒட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் குருவை விட்டு பிரியாமல் ஒட்டிக் கொள்ளுங்கள். அதான் முக்கியம். ஏன்னா அந்த ஆதி ஆற்றல் என்பது குரு மூலமாக மட்டும்தான், அம்மாவால கூட கிடைக்கும், அம்மா அப்பாவால கூட கிடைக்காது. ஒரு சீடனுக்கு யார் உண்மையாக குருவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த ஆதி ஆற்றல் கிடைத்தது. அவர்களை பாவி நிலையிலிருந்து மாற்றுவது குரு சக்தி. எனவே இந்த உடம்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இதுதான் ஆற்றலை பெற்று தரும் ஞான பயணத்தை வெற்றிமயமாக மாற்றும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வு.